கூட்டின்னு போகிறது இந்த மாதிரி ஆட்டோ நண்பர்கள் தான். இவர் ஆட்டோக்காரர் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரர், நன்மையுள்ள வீட்டுக்காரர், அம்மா தாய் மாறி இவர் ஆபத்தில் விட மாட்டா. ஜிங்கு சிக்கிட்டு ஜிங்கா, ஜிங்கு சிக்கிட்டு ஜிங்கா. அங்கங்கே பசி எடுத்தா பலகாரம், அளவு சாப்பாடு ஒரு நேரம். இப்படி நம்மளை எல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கிற இந்த லெஜண்ட் அவர்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒட்டுறது முன்னே டிரைவரை கேட்க மாட்டீங்களா? மக்களோட ஆர்டர் ஒப்பமாவன. இனிமே லெஜண்ட் தான் லீடர். ஐ லவ் யூ தலைவா. மக்களோட ஆர்டர் லெஜண்ட் தான் லீடர். மக்களோட ஆர்டர் லெஜண்ட் தான் லீடர். மக்களோட ஆர்டர் லெஜண்ட் தான் லீடர். லீடர் 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 லீடர். இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் அந்த படத்தை விளம்பரப்படுத்தும் விதமாக லெஜண்ட் ரசிகர் மன்ற மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்களின் ஆலோசனைப்படி லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் 143 ஆட்டோ, அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இது லெஜண்ட் அவர்கள் மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தம்பி சுதாகர் அவர்கள் இந்த செயலை செய்திருக்காரு. அவருக்கு என் அதே மாதிரி இந்த 143 ஆட்டோவில் ஒட்டுவதற்கான காரணம், லெஜண்ட் அவர்கள் எப்போவுமே சொல்கிறது அன்பானவர் அப்படின்றது. அன்பு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஐ லவ் யூ அப்படின்றது. ஐ லவ் யூ அப்படின்னாக்கா 143 அதான் அர்த்தம். அதை வெளிப்படுத்தும் விதமாக 143 ஆட்டோவுக்கு லீடர் அந்த படம் போட்ட அந்த ஸ்டிக்கரை ஆட்டோ பின்னாடி எல்லாம் இங்கே ஒட்டியிருக்கோம். இங்கே சென்னையில் இங்கே சுதாகர் அவர்கள் இந்த வேலையை தொடங்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் சிதம்பரத்தில் அங்கே உள்ள தலைவர், கோயம்புத்தூரில் அங்கே உள்ள தலைவர், தூத்துக்குடியில் அங்கே உள்ள தலைவர், திருச்சியில் அங்கே உள்ள தலைவர், இப்படி அவங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த ஸ்டிக்கர் ஆட்டோ ஓட்டி இந்த லீடர் படத்தை விளம்பரப்படுத்தும் விதமாக லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருமே இந்த வேலையை செய்துட்டு வரோம். முதல் முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் நமது செயலாளர் சுதாகர் அவர்கள் இந்த வேலையை துவங்கி வச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னாக்க, விஜய் சார் அவர்கள் அரசியலுக்கு போனதுனால அந்த வெற்றிடத்தை இப்போது லீடராக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் தான் அந்த இடத்த பிடிக்க போறாரு அப்படின்னு. இது நான் சொல்லலை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கமலா திரையரங்கில் லீடர் படத்தோட டீசர் வெளியாச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 ரசிகர்கள் அவங்க எல்லாருமே சொன்னது, விஜய்க்கு பிறகு லீடர் தான், விஜய்க்கு பிறகு லெஜண்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ரசிகர்களே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இது என்னுடைய கருத்து இல்லை, ரசிகர்களோட கருத்து. ரசிகர்களே சொல்லிட்டாங்க விஜய் சாருக்கு பிறகு நமது லெஜண்ட் அவர்கள் தான் அப்படின்றது. அதனால இது மக்களோட தீர்ப்பு தான். அது மக்களோட ஆர்டர், லெஜண்ட் தான் லீடர். 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 முன்னாடி இந்த வண்டியில ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க, பாட்டில் ஓட்டுங்க, நெக்ஸ்ட் எதுல ஓட்ட போறீங்க? நெக்ஸ்ட் அதாவது இவர் தம்பி அவர்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சுதாகர் அவர்கள். என்னன்னாக்க, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேனில் லீடர் படத்தோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தோம். அடுத்து ஃப்ளைட்டில் ஒட்டுறதாக ஒரு பிளான் ஒன்று இருக்குது.
இது வந்து நம்ம வந்து இப்போ வெளிப்படையாக சொல்ல வேணாம், அது செய்துட்டு சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இருந்தாலும் பத்திரிகையாளர் நீங்கள், யூடியூபர்ஸ் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறோம். தம்பி அவர்கள் எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், ஃப்ளைட்டில் பறக்கும்போது கூட லெஜண்ட் அவர்கள் தெரியணும், அந்த லீடர் தெரியணும் அப்படின்ற ஒரு விதமாக. இதுக்கு முன்னாடி ரஜினி சாரோட அந்த கபாலி படத்திற்கு அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அதற்கு பிறகு தமிழகத்தில் முதல் முறையாக லீடர் படம் போட்ட அந்த ஸ்டிக்கரை மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் அந்த ஏரோப்ளேன்லேயும் ஒட்டுறதாக ஒரு பிளான் இருக்குது. அப்படி சப்போஸ் ஏரோப்ளேனில் ஒட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னா ஹெலிகாப்டரில் கண்டிப்பாக ஒட்டப்படும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, ஹெலிகாப்டரில் கோப்பமாவன இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஹெலிகாப்டரில் லெஜண்ட் நடித்த அந்த லீடர் படத்தோட போஸ்டரை ஹெலிகாப்டரில் ஒட்டி படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர் வாசல்லையோ தியேட்டர் மாடியிலையோ கண்டிப்பாக இது நடக்கும். புரியுதா? கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, படம் லீடர் படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல லெஜண்ட் நடித்த அந்த லீடர் படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டி அந்த தியேட்டருக்கு மேல கண்டிப்பாக இந்த ஹெலிகாப்டர் சுத்தி தான் வரும். இதற்கு வந்து நானும் சரி, மாநில தலைவரும் சரி, மாநில செயலாளரும் சரி, கண்டிப்பாக லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அனைவரோட ஒத்துழைப்போட ஹெலிகாப்டர்ல லீடர் படத்தோட ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுவோம். மக்களோட ஆர்டர், லெஜண்ட் தான் லீடர். தேங்க்யூ. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. ஹெலிகாப்டர் வந்துச்சா இல்லையா? அதுக்கு பேர் ஹெலிகாப்டர் தானே சார்? சொல்லுங்க, அதுக்கு பேர் ஹெலிகாப்டர் தானே? இப்போ நான் சொல்றேன், கண்டிப்பாக ஹெலிகாப்டர் அதுல ஸ்டிக்கர் போட்டு லீடர் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து பூ தூவப்படும். அது நடக்கலைன்னா பாருங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நீ 2 வார்த்தை பேசி அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக இன்றைக்கு ஒரு 160 ஆட்டோவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. ஸ்டிக்கர் ஒட்டதுக்கு சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் கூல் சுரேசன் அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த விழாவை சிறப்பு கொடுத்தார்கள். அண்ணனுக்கு நன்றி. வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இந்த படம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த வெற்றி படம், லீடர் வெற்றி படம் மாபெரும் வெற்றி பெறும். இந்த படத்தின் விளம்பரங்கள் இந்தியாவில் உள்ள உலகம் ஃபுல்லாக நம்ம இதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்து அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி ஹெலிகாப்டரில் ஏரோப்ளேன், மெட்ரோ ட்ரெயின் எல்லாத்துலேயுமே நாங்கள் விளம்பரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படையும். அதாவது நிறையா பேர் லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை நம்ம கேட்டுட்டு வராங்க. மாநில தலைவர் முத்துத்துறை அவர்கிட்டையும் கேட்குறாங்க, மாநில செயலாளர் சுதாகர் அவர்கிட்டையும் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்களாம் ரத்த தானம் பண்ணலான்னு இருக்கோம், எங்கே வந்து பண்ணணும் அப்படின்றது கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை கண்டிப்பாக ரத்த தானம் செய்யணும். லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் உங்களை வீடு அருகில் உள்ள நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாக்க எந்த இடத்துல ரத்த தானம் செய்யப்படும் அப்படின்றத, அதாவது வாரம் நம்ம வந்து ஒரு ஏரியாலையும் நம்மளே ஒரு பிளட் கேம்ப் போட்டு ரத்த தானம் செய்கிறதாக ஒரு முடிவில் இருக்கிறோம். அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். வெந்து தணிந்தது காடு.